அருமையா சொன்னீங்க. ம். சேட்டலைட் அனுப்புறாங்கன்றதெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே. ம். அது கூட எத்தனை பேருக்கு நியூஸ்ல பார்த்தாங்கன்றது ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. பலருக்கு நேத்து தெரியாது. நேத்து போட்டாங்க சார், நேத்து வந்து நியூஸ் நேத்து போட்டாங்க. பார்க்கலன்னா தெரியாது. நியூஸ் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த நாசாவோட டைப் பண்ணி ஒரு மிகப்பெரிய சேட்டலைட்டு ரெண்டு விதமான பேண்ட்வித்ல இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் பண்ற மாதிரி அமைச்சிருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வேர்ல்டு பூரா பெனிஃபிட் தான் அது. மிகப்பெரிய ஒரு இட்ஸ் மைல் ஸ்டோன். மைல் ஸ்டோன் தான். நம்மளோட லான்ச்ல வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான். நம்மளோட வெஹிக்கிள் வந்து லான்ச் வெஹிக்கிள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். அதுல இன்னும் பெனிஃபிட் நமக்கு. அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு டீட்டெயில்டு கொடுத்தீங்க சார். அருமையான விளக்கம். அதாவது ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தா கூட அவங்களுக்கு நல்ல டீட்டெயிலா தெரியும் கம்ப்ளீட்டா. வசதி மேடம் தான் பிசிக்ஸ்ல நல்ல நிறைய தெரியும் முதல்லயே சொல்லிட்டாங்க. அதனால அவங்க தான் நிறைய ரொம்ப மகிழ்ச்சி. பேசுறது வசதி மேடம், நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் சார். ஸ்ரீதர் சார், ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆமா, ரொம்ப புரிஞ்சுதா? டீட்டெயில், நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. அதாவது இது ரொம்ப, அதுக்கப்புறம் வேணும்னா அவங்கவுங்க போய் ரிசர்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. உங்களோட பார்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. நல்ல அருமையா எல்லாமே கவர் பண்ணீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இது வந்து நான் அல்ட்ராசவுண்டோட நிறைய நான் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவன் தோ இட் இஸ் நாட் சவுண்ட் வேவ்ஸ். ஏன்னா வந்து மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேண்ட் இதை வந்து நிறைய சொல்லும்போது, ஹேர்ட்ஸை சொல்லும்போது, அல்ட்ராசவுண்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து 2 மெகா ஹெர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மெகா ஹெர்ட்ஸ் 2 to 15. இப்போ ஒரு சின்ன பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா, அது டீப் பெனிட்ரேஷன் இருக்கணும்னா வேவ் லென்த்து குறைச்சலாக இருக்கணும். அப்போ வந்து 2 இல்லாட்டி 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 மெகா ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது நான் கண்ணு பார்க்கணும், சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா 10 மெகா ஹெர்ட்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேரியேஷன்னால என்னால் வந்து எப்போ வந்து வேவ் லென்த் வந்து லாங்கராக இருக்கோ அப்போ பெனிட்ரேஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அப்போ ரெசல்யூஷன் குறைஞ்சிரும். ரெசல்யூஷன் குறையும் போது தான் அந்த ஹை ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. இந்த ஹை ரெசல்யூஷனும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எக்ஸ்ரே மாதிரியே தான் இதுவும். அந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் இருக்கும்போது தான் அந்த டீட்டெயில் நிறைய தெரியும். ஏன்னா டீட்டெயில் குறைஞ்சிரும். உங்களுக்கு சர்ஃபேஸ் லெவலில் டீட்டெயில் நிறைய கிடைக்கும். ஏன்னா குயிக்காக வரதுனால இது வந்து இதுக்கு என்ஹான்ஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ என்ஹான்ஸ் பண்ணி இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு ஹை ரெசல்யூஷன் இல்லாட்டி நமக்கு வந்து என்ன இதுனாலும் ரொம்ப கஷ்டம்தான். எம்ஆர்ஐலையும் நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம். அது வந்து யூஸ் பண்ணுறது 1 மெகா ஹெர்ட்ஸ் to 300 மெகா ஹெர்ட்ஸ். நீங்கள் மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிஸ்டம் வரும்போது தான் அது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இது எம்ஆர்ஐ. ஸோ அதனால எனக்கு வந்து நிறைய புரிஞ்சுது இது எனக்கு. இதில் வந்து நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இப்போதைக்கு இருக்கிற சிஸ்டத்தை பார்த்து. இப்போ 2 நாளைக்கு முந்தி நடந்ததை பார்த்தீங்கன்னா, இது ரஷ்யாவில் வந்து earthquake, இல்லை வால்கேனோ எரப்ட் ஆகிருக்கு. சுனாமி வந்திருக்கு. ஹோல் பசிபிக்லேயும் சுனாமி வந்திருக்கு. அதுக்கு ஆஃப்டர் எஃபெக்டாக அங்கே வந்து ரஷ்யாவில் வந்து இது வால்கேனோ எரப்ட் ஆகிருக்கு. இந்த டிசாஸ்டர் எல்லாத்தையும் வந்து அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இது மேபி மேலே இருந்து அவங்க அந்த பெனிட்ரேஷன் இஃபெக்டை வச்சு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்து இந்த 2 பேண்டு வந்து ரொம்ப நல்லா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எஸ் பேண்டையும் எல் பேண்டையும். அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளோட இந்த ஃப்ரீக்வன்சி இல்லை வேவ் லென்த்து இதெல்லாம் பேசிக்கலாக புரியவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். நம்ம வந்து இந்த காம்பினேஷன், அதாவது நம்ம வந்து இப்போ இவங்க கூட ஒர்க் பண்ணி நம்மளோட கான்ட்ரிபியூஷனையும் கொடுக்கறது அது பெரிய விஷயம். இன்னொன்று, இது ஏர்த்துக்கு ஏற்றாப்புல இந்த சோலார் சிஸ்டத்துக்கு ஏற்றாப்புல அது போகுது பார்த்தீங்களா, சன்னோட அதே பேட்டர்னில் போகிறதுனால இன்னும் நமக்கு எஃபெக்டிவாக எல்லாம் வருதும். இதெல்லாம் அவங்க யோசித்து ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. இது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்டார்டிகா எல்லாத்துலேயுமே ஐஸ் கேப்ஸ் உடையிறது, அதுக்கப்புறம் வந்து சுனாமி வர்றது, earthquake வர்றது, அப்புறம் வேற வேற என்னெல்லாம் டிசாஸ்டர் வருதோ. அப்போ லாஸ்ட் மந்த்து ஜூலை 4 அன்னைக்கு இங்கே பெரிய ஒரு ஃப்ளட் வந்துச்சு சென்ட்ரல் டெக்ஸஸில்.
அதில் நிறைய பேர் 160 பேருக்கு மேலே போயிட்டாங்க குழந்தைங்க. ஸோ இந்த டிசாஸ்டர்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கொலாபரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் அப்படி தான் அக்ரிகல்ச்சர் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த யூஸ்ஃபுல் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கு சார், பாராட்டுக்கு. நன்றி நன்றி மேடம். இதனுடைய காஸ்ட் வந்து $1.5 பில்லியன். 1.5 எவ்வளவு, ஒரு 14,000 crore சம்திங் லைக் தட் அப்ராக்சிமேட். 12,000 கோடி தமிழ்ல படிச்சேன். 12,000 கோடி இந்து பேப்பர்ல அதோட திட்டம் வந்து 12,000 கோடி இருக்கும். $1.5 பில்லியன் மல்டிப்ளை 85 போட்டோம்னா 13,000 crores, which is அது நார்மல் தான் நம்ம, which is very good. நாராயணன் சார் பேசுறீங்களா? சார் மிகச்சிறப்பு. அதாவது நான் ஆக்சுவலாக இதை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. டிவியில் வந்து நியூஸ் பார்த்தோம். ஏன்னா நான் பேப்பர்லாம் வாங்குறது இல்லை. இதை வந்து டிவியில் நியூஸ் வச்சு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு பேப்பர் நியூஸ் படித்த மாதிரி ஒரு அற்புதமாக கொடுத்துட்டீங்க. அதாவது அதிகம் ஃபிசிக்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன். இதை வந்து புரிகிற அளவுக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப இதை விட சாதாரணமாக சொல்ல முடியுமான்னு தெரியல. இதுலேயே சில ஏரியா கிரே ஏரியா இருந்தது. பட் எனிஹோ ரொம்ப பிரமாதம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது சார். அதாவது ஒன்று வந்து இப்போ இது பெனட்ரேட் பண்ணி ஃபாரஸ்ட் ஏரியா ஈவன் க்ரீன் கவர்லாம் கூட உள்ளே போகுதுங்கிறீங்க. அதை வந்து அப்போ அந்த ஈகோ சிஸ்டத்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாதா? இது ஒரு கேள்வி. அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியல எனக்கு. இருக்கக்கூடாது. இது வந்து ஃப்ரீக்வன்சி தானே, அது ஒன்றும் பண்ணாது. இது ஒன்றும் பண்ணாது. ஓகே. அப்புறம் சீக்ரசி இருக்கு இல்லையா? இப்போ சீக்ரசி வந்து இப்போ அவனுக்கும் போகும் நமக்கும் போகும். அது நம்மளுடைய ஈகோ வெல்த் இருக்கு இல்லையா? இது வந்து எல்லா கண்ட்ரியுமே இது வந்து ஒத்துக்கிட்டாங்களா? இட் வில் பி அப்சர்விங் த ஹோல் எர்த் இல்லையா? இது முதல்ல போட்ட ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா சீக்கிரசிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேற பேண்ட், அது வந்து தே cannot send it to everywhere. ஓஹோ. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து தே ஹேவ் அ சேட்டலைட். ஓகே, அது தே யூஸ் அ டிஃபரண்ட் பேண்ட். ஸோ தட் வில் அது வந்து ஃபுல்லா எங்கெங்க என்ன நடக்குன்னு ஸ்பை பண்ணி சொல்லிடும். இது வந்து திஸ் இஸ் நாட் டன் ஃபார் ஸ்பையிங் ஆர் இட்ஸ் நாட் டைங் எனிதிங். ஓகே ஓகே. இது வந்து ஃபார் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். மேடம் சொன்ன மாதிரி திடீர்னு ரஷ்யாவில் வந்துருச்சு, யாருமே ப்ரிடிக்ட் பண்ணலையே. ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக்கும் மேலதான் இருக்குது, கீழ் வந்துச்சான்னு தெரியல. அவங்களது இருக்குது, அமெரிக்கன் சேட்டலைட்டும் மேல இருக்குது. நோபடி குட் ப்ரிடிக்ட். ஓகே ஓகே. திடீர்னு வந்தது. இப்போ ஃபுல் என்டையர் பசிபிக் ஜோனும் அஃபெக்ட் ஆயிருக்குது. ஹவா எல்லாம் பாருங்க, எல்லாம் அலறிட்டு போயிட்டு இருக்குது. ஜப்பான்கார என்ன பண்றா அத்தனையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இது இருந்து என்ன பண்றது இல்லையா? மெட்ரோலாஜிக்கல் அப்சர்வேஷன் தே சேட், பட் நோபடி குட் ப்ரிடிக்ட் இட்ஸ் கோயிங் டு கம் டுடே டுமாரோ, அந்த மாதிரி சொல்லல. ஓகே ஓகே ஓகே. இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதெல்லாம் இது வந்து மானிட்டர் பண்ணாது. இதுல வராது. எனி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூ டூ ஆன் த சர்ஃபேஸ் ஆர் இந்த ஃபாரஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சு கொடுத்துரும். திடீர்னு லைசன்ஸ் இல்லாம மரத்தை எல்லாம் டீஃபாரஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் கிளீனா காமிச்சு 1 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பாருங்களேன். அதான் ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு 1 விஷயம். சென்டிமீட்டருக்கு வந்து நம்பவே முடியாது ஆக்சுவலா. சரி சார், ஒரு அட் அ டைம் வந்து ஹவு மச் ஏரியா இட் வில் கவர்? இப்போ ஒரு இடத்துல இந்த டயத்தில் வந்து இப்போ இந்தியா மேலே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பர்டிகுலர் இதில் இப்போ அட் அ டைம் வந்து எவ்வளோ இந்த எர்த்தோட எவ்வளோ ஏரியா கவர் பண்ணும்? அதுதான் தே கால் ரேடார் ஸ்வாத் அப்படிங்கிறாங்க. 240 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓஹோ. அது தட்ஸ் கால்ட் ரேடார் ஸ்வாத். சர்ஃபேஸ் ஏரியா. ஆமா, சர்ஃபேஸ் ஏரியா. அந்த இன்க்ளினேஷன்ல வந்து ரேடார் ஸ்வாத் வந்து 240 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணு பார்த்தோம்னா நீங்க உள்ள டீப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா தென் யூ வில் நோ அது இதெல்லாம் சில சிஸ்டம் இருக்குது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இல்லை, எர்த்து இது 240 ஸ்கொயர் கிலோமீட்டர் எர்த்துடைய சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது ரொம்ப கம்மி. அதுதான் எல்லா சர்ஃபேஸையும் எப்படி கவர் பண்ணுது? அது போயிட்டே இருக்கு இல்லையா, மூவ் ஆயிட்டு தான் இருக்குது. இட் மூவ்ஸ். ஒரு ஒரு 12th டேல வந்து அதே பாயிண்ட் திரும்பி வந்தது. ஹோல் இதை சுத்திட்டு 12th டேல அதே பாயிண்ட் திரும்பி வருது. ஸோ அப்போ வந்து இட் ஆக்சுவலி இட் மேப்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த எர்த். ஓகே ஓகே. எவ்ரி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், நாட் பார்ட்ஸ், சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நாசாக்கும் இஸ்ரோக்கு மட்டும்தான் கொடுக்குமா? அவங்ககிட்ட வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்கு. ஸோ தே ரிசீவ் எவ்ரிதிங். இந்த 2 பேருக்கும். ஆமா.
நாசா அண்ட் இஸ்ரோ. ஆமா, மத்தவங்க எடுக்க முடியாது அது. மற்றவங்க எடுக்க முடியாது. ஏதாவதுன்னா இவங்க சொல்லலாம் கூப்பிட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னு. இவங்க கொடுப்பாங்க, இவங்க they will put it in our வெப்சைட், இங்க மாறுத அது சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து திஸ் இஸ் ஃபார் காமன் காசு தானே. நான் சொன்னோம் இல்லையா, ஒரு 7-8 சொன்னோம் இல்லையா, ஆமா ஆமா ஆமா. ஈக்காலஜிஸ் இதுல இருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் இதெல்லாமே எல்லா நாட்டுக்கும் தேவைதானே. இதுல ஓகே ஓகே. இதுல டெரரிஸ்ட் கிடையாது, ஒரு ரேடியோ நியூக்ளியர் பிளான்ட் பத்தி சொல்ல இதுல. அதான் அதான் அதான். ஸோ இன்னும் அதனால ரெண்டு இன்னும் ரெண்டே ரெண்டு சார். இந்த ஸ்டோரேஜ் அங்க இருக்குமா, இங்க இவங்கள்ட்ட வந்துருமா? அங்க ஸ்டோரேஜ் கீழே கீழே ரெண்டு பேத்துக்கிட்ட இந்த ஈக்குவலி இல்ல ஷேர். இல்ல, அங்க இருக்கா ஸ்டோரேஜ், கீழே சேட்டலைட் கீழே ஸ்டோரேஜ்? மேல இருக்காது. கீழே தான், மேல ஜஸ்ட் மேல அப்சர்வ் பண்ணி இருக்கு. சரி ப்ராசஸ் சரி சரி. பண்ணி வந்து சரி, கீழே ஒரே ஒரு கொஸ்டின் சார். இந்த பேண்டை பத்தி ஒரு மரம் போட்டு XCLP போட்டு 4 மரம் போட்டிருந்தீங்க. அந்த 4 மரத்துல ஃபர்ஸ்ட் மரம் வந்து கிரீனா இருந்தது, அப்படியே கலர் அப்படியே ஃபேட் ஆயிட்டே இல்ல இருந்தது. அது ஏதாவது ஜஸ்ட் reason இருக்கா? அது சரி 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 சரி. கலரை நான் கூட விட்டுருங்க. இட் ஹாஸ் சம் அதாவது இம்பாக்ட் நினைச்சேன். வேவ் லென்த் கம்மியா இருந்ததுன்னா சர்ஃபேஸ் மட்டும் டச் பண்ணி மேல எக்கோ மேல போயிருது. சரி 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 சரி. எக்கோங்கிறது வந்து சவுண்ட் கிடையாது. ஆமாமா. ஜஸ்ட் எக்கோங்கிறத வேர்டு ஜெனரலா யூஸ் பண்ணுவாங்க. எனிதிங் தட் கோஸ் பேக் கால்ட் எக்கோஸ் அப்படிம்பாங்க. ஷார்ட் வேவ் லென்த் வந்து பட்டுட்டு உடனே மேல போயிடும் அந்த மரத்து மேல மட்டும். லாங் வேவ் லென்த் மரத்து மேல சைடு கீழே வரைக்கும் போகுது. இட் கேன் ஓகே கோ ஓகே. டவுன் ஆல்சோ, பிலோ த ரூட் ஆல்சோ இட் கேன் கோ. வாட் எவர் எக்ஸ்டென்ட் இட் பாசிபிள் இட் கேன் கோ. அதுதான் அதனுடைய அட்வான்டேஜ் இது. சரி சரி. இப்போ நம்ம ஏதாவது ஈகோ எனிமிக்கு ஏதாவது பண்ணோம்னா தெரிஞ்சிடும் இதுல. ஆமா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஏதாவது பண்ணாங்கன்னா நமக்கு யாராவது பண்ணா கூட தெரியும், மத்தவங்க ஏதாவது நம்ம பண்ண போறது இல்ல. பட் இது அதான் நம்ம வந்து we are concerned with India. அதாவது அதான். இது வந்து பேசிக்கலி நம்ம என்ன நடக்குது, பிளஸ் we can able to inform the people. இது பேசிக்கலி யாருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னம்னா ஹோல் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேட்டா வந்து அஃப்கோர்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் யூஸ் ஆகும். இப்போ இந்த டேட்டா வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். இஃப் ஆல் ஆப்பிரிக்கன் ரீடர்ஸ் ஆர் ரியலி குட், தே கேன் மேக் யூஸ் ஆஃப் த டேட்டா. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஆப்பிரிக்கா முழுசும் ஃபாரஸ்ட், அந்த டிஃபாரஸ்டேஷன் அமைக்கப்படலாம். ரெண்டாவது வந்து தே கேன் இம்ப்ரூவ் தர் மாய்ஸ்சர் லெவல், இம்ப்ரூவ் த கல்டிவேஷன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். இன்ஃபேக்ட் ஹோல் ஆப்பிரிக்காவில் வந்து ஈவன் மினரல்ஸ் இருக்குது. இட் கேன் ஜஸ்ட் லொகேட். சில இடத்துல சேரல் போனீங்கன்னா டைமண்ட் இருக்குது. அங்கதான் நாங்க ஒரு வருஷம் இருந்தோம் டைமண்ட் கொண்டாடல. அது மாதிரி நமீபியா போனீங்கன்னா அங்க வந்து லித்தியம் இருக்குது. ஸோ இட் கேன் ஜஸ்ட் ட்ரேஸ் அவுட் என்னன்னு இருக்குன்னு காமிச்சிடும் அட்லீஸ்ட். சார், அந்த ஆண்டனா ஒன்று, அந்த 12 மீட்டர் டயால ஒரு ஆண்டனா சொன்னீங்க இல்லையா, அது இஸ் மேட் ஆஃப் வாட் மெட்டீரியல்? அது வந்து ஒரு மெஷ் டைப். எந்த மெஷ்னு தெரியல, உள்ள டீட்டெயில் கெமிக்கல் நான் போனா கண்டுபிடிச்சிருவேன் நான். அந்த மெஷ் இஸ் கோட்டட் வித் கோல்டு. ஓஹோ. இல்ல அந்த அந்த ஹைட்ல இருக்கிற பிரஷர்ல வந்து அது ஒன்றும் ஆகாதா? அது மெஷ்ங்கிறது வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே ஓகே. அதனால என்ன ஆகுனா எனிதிங் தட் கோஸ் வயா த ஹோல். செகண்ட் திங் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெஷ். ஸ்ட்ரென்த் இருக்கு இல்ல, டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா. நார்மலா நீங்க வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் பாலிப்ரோபின் எடுத்தீங்கன்னா உங்களை இழுத்தீங்கன்னா பிக்கவே முடியாது, இழுத்துக்கிட்டே தானே போகும். ஆமா ஆமா. அது நீங்க கட் பண்ண முடியுமா? எந்த வீட்டு அடிச்சாலும் இருக்கும் இல்லையா. இப்ப நீங்க இப்ப ஸோ அது மாதிரி இப்ப நீங்க வீட்டுல நம்ம மெஷ் வச்சிருக்கிறோம் இல்லையா, எந்த காத்து அடிச்சாலும் அப்படியே தான் இருக்குது. அது அலுமினியம் மெஷ், ஒயர் மெஷ் மாதிரி. இது வந்து ஹை டென்சைல் ஃபைபர். அது இட் குட் பி பாலிப்ரோபிலின் வித் இபாக்சி ஏதாவது இருக்கணும். அது கெமிக்கல், அது வந்து காம்போசிட். அதை பார்த்தா தெரியும். அதை பண்ணிட்டு தென் தே கோட்டட் வித் கோல்டு ஸோ தட் the metal should not get corroded. இப்ப பெரிய பாலிப்ரோபிலீன் போட்டோம்னா வித் டைம் ஸ்லோவா அது கரோஷன் ஆகும். பட் கோல்டு வந்து மெட்டல், பியூர் மெட்டலா இருக்கிறதுனால இட் வில் நாட் கெட் கரோடட். நம்பர் 1. நம்பர் 2, the absorbency of the waves, I mean echo frequency is very good. இதாகும் இல்லையா, என்ன கண்டெக்ட் வெரி குட் இது இல்லையா. அப்சார்ப் பண்ணி இட் send it to the system பண்ணி then it come to the grounds. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப அற்புதம். ரியலி இட் இஸ் அற்புதம் இல்ல எதுவும் எனக்கு இல்ல வாட் எவர் இட் இஸ் கொடுத்து கொடுக்கணும்ல சார். இல்ல இன்னும் கொஞ்சம் பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சிவகுமார் சார், இது கூட நினைச்சேன் சார், இது கரெக்டா என்ன தெரியல. அதாவது அந்த மெஷ் வந்து கோல்டுல வைக்கிறதுக்கு வந்து அவுட்டர் மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேற காப்பர் வேற இதுல இருந்தா கூட அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கோல்டுல வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அதனால இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். கோல்டு பீயிங் a metal which is free from corrosion. Number 1. Number 2, gold conducts anything. Gold conducts electricity, எல்லாமே பண்ணிடும்.
மூணாவது வந்து கோல்டு இஸ் a குட் அப்சார்பர் ஆஃப் சிக்னல்ஸ். ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் டக்குன்னு அப்சார்ப் ஆமாம், பண்ணும். இந்த 3 ரீசன் தான் இருக்கு. இன்டென்சிஃபைஸ் த காப்பர் சிக்னல். போட்டீங்கன்னா காப்பர் சல்ஃபைட் ஃபார்ம் ஆயிரும் மேல ஃபினிஷ். கரெக்ட். வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. சூப்பர் சார், சூப்பர், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி அழகா பிரமாதமா சொல்லிருக்கீங்க சார். அது நானும் காமன் மேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இந்த விஷயம் பெரிய பெருசு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ஸ்கேனர் அப்படின்னா ஒரு ஸ்கேனர், எம்ஆர்ஐ ஸ்கேனர் தான் நமக்கு உடம்புக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி நம்ம உடம்பு தொடக்கி நம்ம காமிச்சு, அதே ஒரு பூமியே ஒவ்வொரு பார்ட்டை காண்பிக்கிற ஒரு ஸ்கேனர் அப்படி ஹிண்டில் பிடிச்சேன். ஒண்ணு 19 நிமிஷம்ல லான்ச் ஆயிருக்கு சார். இங்கிருந்து லான்ச் ஆன 19 நிமிஷம்ல அங்க 745 கிலோமீட்டர் போயிருக்குன்றாங்க. அது ஒரு பெரிய அதிசயம் எனக்கு. 745 கிலோமீட்டருக்கு மேல இதுல போய் லான்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் இன் 19. அதான் ஹிந்து பேப்பர்ல படிச்சது. 2014 கையெழுத்தான ப்ராஜெக்ட் இவ்வளவு நாளா இருக்கு. டிலே வந்து காரணம் அந்த நீங்க ஆண்டனா சொன்னீங்களே, அந்த ஆண்டனா வந்து திரும்பி மறுபடியும் போய் வரதுக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்களா. அது 2023 வர வேண்டியதான் அப்படின்னு ஹிந்துல தான் படிச்சேன். அருமை சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிந்தட்டிக் செயற்கை துளை ராடார் இருந்தது. சிந்தட்டிக் சார்னு சொல்றீங்களே, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், செயற்கை துளை ரேடார் ஹிந்துல கொடுத்தாங்க தமிழ்ல. ஹிந்துல நான் படிச்சது உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்று. தேங்க்யூ சார், நீங்க அதோட பிரமாதமான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. கிரேட், சூப்பர், தேங்க்யூ. 740 கிலோமீட்டர் வந்து ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ராக்கெட் ஒண்ணுமே இல்லைங்களா? 5 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஓகே. தட்டி விட்டா அது மேல போயிடும். ஏன்னா பயங்கர ஸ்பீட்ல தானே போகுது. ஏன்னா இந்த த்ரஸ்ட் ஃபியூவெல்லாம் வச்சிருக்காங்களா, அது த்ரஸ்ட்டுக்கு வந்து அது போகும். அவ்வளவுதான் ஸ்பீடா தான் போகும். முள்ள போச்சா போய் விழுந்துரும் கீழே. 11 கிலோமீட்டர் பர் செகண்ட் சார். 11 கிலோமீட்டரா? 5 11 கிலோமீட்டர் பர் செகண்ட். 11 கிலோமீட்டர் பர் செகண்ட்னா பாருங்க, அது குயிக்கா போயிடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார், தேங்க்யூ. வாங்க சார், சக்கரபாணி சார் பேசுங்க. வணக்கம். ஸ்ரீதர் சாருக்கு மிக்க மிக்க வணக்கம். நான் வந்து அட்டன் பண்ணதே வந்து 7:40 தான் வந்தேன். கொஞ்சம் வெளியில வேலையா இருந்தது. அதே மாதிரி இடையில போயிட்டு முழுமையா கேட்கல. அருமையான சப்ஜெக்ட். சார் வந்துட்டு நிறைய அரிய தகவல்களை எப்பவுமே தருவாரு. ஆனா பெற்றுக்கொள்ளக்கூடிய இதுல தான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு தான். இந்த நீங்க சொன்னது அந்த எல் பேண்டு எஸ் பேண்டு இதெல்லாம் வந்துட்டு அப்கோர்ஸ் சர்வீஸ்ல இருக்கும்போது எங்க நெட்வொர்க் டீம்ல இது ரொம்ப அடிக்கடி எல்லாம் அவங்க இது பண்ணிடுவாங்க. எந்த பேண்டு எந்த வேவ்லென்த்ல என்ன ஃப்ரீக்வன்சில நம்ம இது பண்ணி இந்த நெட்வொர்க்கு ஆண்டனா ஃபிக்ஸிங்கோ, அங்க இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் வர சிக்னல்ஸ்களோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி மொரலஸ் அவங்க பேசும்போது கேட்டதுதான். அதிகமா நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா ஏதோ நம்ம என்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம உட்காந்து நோகாத நோம்பு கும்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படி வருதுனால இன்னைக்கு நீங்க அதை மறுபடியும் எடுத்து சொல்லும் போது ரொம்ப பயனுள்ள செய்தி. அன்னைக்கும் அதை சர்வீஸ் இருக்கும்போது அதுக்காக ஊன்றி அதோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் எடுத்துட்டோம். மிக அருமையான தகவலை கொடுத்திருக்கீங்க. நான் வந்து யூடியூப்ல படிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் மிக்க நன்றி. சார் மியூட்ல இருக்கியா? பாருங்க சார், வாங்க. வணக்கம் சார், ஸ்ரீதர் சார், பெரிய வணக்கம். மிக அருமையான தகவல்கள் சார், அருமையான தகவல். நான் இதை 2 நாள் நான் பார்க்கல. நான் இன்னைக்கு நீங்கள் சொன்ன நேற்று நியூஸில் இதில் போட்ட நம்ம இதில் எம்ஓயில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓஹோ லான்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 நாள் வெளியே போயிட்டோம் அதனால் இதை சுத்தமாக இந்த தகவலை பற்றி நியூஸ்லேயே கேட்கல. ஆனால் சொன்ன தகவல் அத்தனையும் பெரிய தகவல்கள் சார். ரொம்ப சாதாரண எல்லாம் எளிய மனிதர் சாதாரணமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு இப்போ நம்ம பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பேண்ட் வித் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இங்கே நமக்கு தொலைபேசியிலையோ இல்லை பேசும்பொழுது மொபைலில் பேசும்பொழுது இப்போ அவங்க ஷார்ட் டூத் வேவ்ஸு லாட்டு இப்போ பெனட்ரேட்ஸ் வேவ் லென்த்தாக சின்னதாக இருக்கும்பொழுது இட் பெனட்ரேட்ஸ் மோர், அண்ட் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும்போது இட் பெனட்ரேட்ஸ் லெஸ் அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்போ வந்து பெனட்ரேட்ஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எள்ளு வந்து சொல்லும்போது ரொம்ப டீப்பாக சொல்கிறீங்களே, இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டர் மாதிரி எனக்கு தெரியுதே. வந்து இது எப்படி சாத்தியம், அது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இல்லை. அது ஒன்று தான் டவுட்டு. மீதி கேள்வியில் நாராயணமூர்த்தி எல்லாம் கம்ப்ளீட்டாக கேட்டாப்புல வந்து இது நம்ம பேச்சுக்கும் அந்த பேசுறதுக்கு வந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இதுக்கும் இந்த இதுல இருந்து வர சேட்டலைட்னு வர அந்த எல்பேண்டுக்கு இதுக்கு வந்து வேரியேஷனா என்னங்க சொன்னா நல்லா இருக்கும். See, இது வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க எதை ரெஃபர் பண்ணி தெரியல. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு போட்டு காமிச்சேன் இல்லையா சார்? அந்த ஸ்லைடு போட்டுங்களா, போட முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது அதை காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுதான் ஃபண்டமெண்டல். இது என்ன பியூட்டி அப்படின்னா, சயின்ஸில் வந்து 100 இயர்ஸுக்கு முன்னாடி போட்ட பேண்டை வச்சு நம்ம வி ஆர் எக்ஸ்ட்ராபுலேட்டிங் என்னென்ன யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னென்ன வருது, அதை வச்சு தான் நம்ம வந்து காமா ரேஸ் பார்த்தோம், யூஸ் பண்ணோம், நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ரே வந்து ஃபுல் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கா வருது. அது வர முடியுமா சார்? வராது. இல்லை சார், அதை புரிஞ்சுக்க முடியுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது இந்த வேவ் லென்த் வந்து அதான் வேவ் இல்லை, முதல்ல படிச்சது வந்து வேவ் லென்த் வந்து அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. ரேடியோ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ட்ரான்ஸ் இன்டு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் வேவ் லென்த். அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, மேலே சேட்டலைட் இந்த ரேடியோ வரணுச்சுன்னா நோ டிஸ்டர்பன்ஸ். டிவிலாம் பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தானே. அது வெரி லாங் வேவ் லென்த் முள்ள வரும் அது. அது அது மாதிரி தான் அது. அப்புறம் மைக்ரோ நடுவில் ஜூமில் போனீங்கன்னா அந்த ஒரு 5 பேண்ட் வித் காமிச்ச பாருங்க, அது வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மூவ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். நன்றி சார், நன்றி. இன்னொரு தடவை மீண்டும் ஒரு தடவை வந்து அதை பாருங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டவுட் என்ன கொஞ்சம் கேட்டுக்கிறேன். ரொம்ப அருமை. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து கிடு 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 அப்படின்ட்டு நம்ம வேவ் லென்த் வந்தது வச்சுங்களேன், க்ளோசர் டு ஈச் அதர். ஓகே, அது ஷார்ட் வேவ் லென்த்ல கிடுன்னு அப்போ வந்து அந்த எனர்ஜி ஹையாக இருக்கும். ஆனால் அது வந்து சர்ஃபேஸ் லெவலில் பண்ணிட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகிடும், டீப்பாக பெனிட்ரேட் பண்ணாது. அப்போ எனர்ஜி குறைஞ்சிரும். அப்போ பண்ணும்போது ஒரு எதை ஹிட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து அந்த வேவ் லென்த் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ஷார்ட்டர் வேவ் லென்த்து ஹை ஃப்ரீக்வன்சி கிடுகிடுன்னு போகும், கிடுகிடுன்னு வெளியே வந்துடும். ஆனால் இந்த லாங்கர் வேவ் லென்த்து வந்து பெனிட்ரேட்டிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அது மெதுவாக தான் போகும், அதை டீப்பாக பெனிட்ரேட் பண்ண முடியாதனால. இப்போ பெரிய வேவ் வந்து அது டீப்பாக உள்ளே போகிற மாதிரி அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான். சவுண்ட் வேவ்ஸும் சரி, மற்ற வேவ்ஸும் சரி, இப்படி தான் அவங்க கொண்டு வராங்க அதை. நன்றிப்பா, நன்றி, தேங்க்யூ சார். உதாரணம் சார், ஒன்றும் இல்லை சார். வயக்காட்டில் இருக்கிறவங்க அந்த கார்னருக்கு டேன்னு கூப்பிட்றான்ல, அப்போ அந்த லென்த் போகுது இல்லையா, சரி அந்த லென்த் போகுது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் லென்த் அப்படியே போகும், அவ்வளோதான். அப்போதான் அது போய் ரீச் ஆகும். அந்த நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அது புரிஞ்சுடும். அடுத்தது யார்? ரூபா பேசுறீங்களா? ரூபா, எனி டவுட்ஸ், எனி क्वेश्चंस? வாங்க பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம், வாங்க சார். தேங்க்யூ சார். நசார் பத்தின கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சது. சரி, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், நீங்க தான் எதனா சொல்லணும். எஸ் சார், எஸ் சார். சரி, ஓகே. வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? இல்ல, சிவகனி வாங்க. சிவகனி வாங்க. போயிட்டாங்களா சிவகனி? மெசேஜ் போட்டுவிட்டு போயிட்டாங்க. அதானே, சிவகனி கூப்பிடுறதுக்குள்ள போயிட்டாங்க. அமுதா மேடம், ரிஃபாய் பாய் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? வந்தாச்சு. அமுதா மேடம் பேசிட்டு. அமுதா மேடம் பேசுங்க மேடம். அமுதா மேடம் வாங்க. சார் நீங்க பேசுங்க சார், நான் அப்புறம் பேசுறேன். அதான் போதும், நீங்க பேசுங்க சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆனா இந்த மாதிரி நம்ம நாராயண் சார் கேட்ட கேள்வி எனக்கும் ஒரு சந்தேகம் தான் எழுந்தது. ஏன்னா நம்ம வந்து இந்த அணுகுண்டு வெடிக்கும் போது அமெரிக்காவுக்கு தெரியாம அதை வந்து வெடிக்க வச்சாங்க. அப்படிங்கும்போது அந்த சேட்டலைட்டுக்கு தெரியாம அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளார அந்த வேலைகளை பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயங்கள்ல.
அப்ப இது வந்து கீழே பூமிக்கும் கீழே போயிட்டு அது திரும்ப வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அது உள்ள போயிட்டு திரும்ப அதை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குது அப்படிங்கும்போது இது ரகசியங்கள் தெரிஞ்சு போயிடாதா, நம்ம கனிம வளங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடாதா அப்படிங்கலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம நாராயணமூர்த்தி சார் அந்த கேள்வியை கேட்ட உடனே நல்ல தெளிவாச்சு. ஆனா இது எப்பவுமே இந்த மாதிரி கூட்டா பண்ணும்போது ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் சில ரகசியங்களை அதுல ஒளிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதா? எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? எந்த நாடுகளுமே இணக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஒரு சமயங்கள்ல வேறுபாடுகள் வரும்போது இந்த வளங்களை எப்படி நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன் சார். ஆனா அத எப்படின்னு எனக்கு புரியல. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அழகா அதை வந்து எடுத்து சொன்னாங்க. ஹம், நல்லா இருந்தது சார். ரொம்ப நிறைய கருத்துகள் நல்லா உள்வாங்க முடிஞ்சது. ஆனா இப்ப சார் சொன்ன மாதிரி இந்த ஜப்பான்ல வந்தது, இப்போ சுனாமி வந்தது, அதான யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியல, பார்க்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி வரும்போது அதனால என்ன பயன் அப்படின்னு சார் கேட்டதுதான் நானும் நினைச்சு பாக்குறேன். இப்ப அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த மாதிரி பேரழிவு வரப்போகுது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எப்படி நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணேன் சார். அதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி இப்படி பண்ணி அதனால இந்த பயன்கள்லாம் எப்படி அதை கொண்டு வருவாங்க அவங்க? மேடம் அது தடுக்க முடியாது, இது வரும்னு சொல்லலாம். ஆனா அதை கூட சரியான நேரத்துல சொல்ல முடியல இல்லைங்க சார்? இப்பதானே மேடம் போயிருக்கு, இல்ல இதுக்கு இனிமே முன்னால தான் எல்லாம் கூட சொல்லும். இதுக்கு முன்னால எல்லாம் கூட இந்த நேரத்துல இப்படி வருதுங்கிறது தெரியாம தானே நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குது. இது சொல்லும் மேடம், இனிமே வந்து சொல்லும், இது நிச்சயமா சொல்லும். இந்த மாதிரி ஒரு வல்கனோ எரப்ட் ஆகுதோ, சுனாமி வருதோ அப்படிங்கிறத வந்து இது வந்து வார்ன் பண்ணும். இது வந்து இப்ப தகவல் நான் சொன்ன மாதிரி நம்ம கனிம வளங்கள் வெளியில தெரிஞ்சிட்டுன்னா எவ்வளவு கஷ்டம் சார் அது. இல்லை அது தெரியல, அவங்க அதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க, நிச்சயமா பேசியிருப்பாங்க சார். அதை பற்றி நான் கேட்டேன் அதை. ஆமா, நீங்க கேட்கும்போது நான் எல்லாரும் கேள்வி கேட்கும்போது இங்கதான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்னென்ன கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது இப்போ மட்டும் சரி. தெரியாமையா இருக்கு மேடம்? ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் இருக்கும்போது அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் அவங்க போவாங்க. ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம அவங்க போக மாட்டாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இதை வெளியில நீங்க ரொம்ப ரிவீல் பண்ண முடியாதுங்கிற அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு தான் அவங்க போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பெனிஃபிட் வர்சஸ் ரிஸ்க்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எது வந்து ரிஸ்க்குனா, இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்து நம்ம அழிஞ்சு போயிடுறோம், இல்லாட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து திகைச்சு போயிடுறோம். இது மாதிரி இருக்கும்போது எது பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சமாவது நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று ஆக்கப்பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா, ஆம், எந்த இடத்துல வந்து ரொம்ப வறட்சி வரப்போகுது, தண்ணி கீழே இல்லவே இல்லை, இப்போ அந்த பெனிட்ரேஷன் பவர் உள்ளே போச்சு அப்படின்னா அவங்க இன்னும் ஒரு 10 இயர்ஸில் இந்த இடம் முழுசும் வறண்டு போயிடும், நீங்கள் இப்போவே அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே ஆயிடுச்சு, எத்தியோப்பியா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் கம்ப்ளீட்டாக தண்ணியே கிடையாதுங்க, அவ்வளவு வறண்டு போயிடுச்சு. அது மாதிரி நம்ம ஊரும் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ஏன்னா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வார்ன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது பனிமலை வந்து உருகுது அப்படின்னா நம்ம கண்ணால் போய் பார்க்கறது இல்ல, சில இடத்துல தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இதை பண்ணுறாங்க அவங்க. சார் ஸ்ரீதர் சார், நீங்க எதனா சொல்லுங்க. ஸ்ரீதர் சார் இல்ல, இங்க ஏதோ போன் வந்திருக்கு போல இருக்கு. போன் வந்துச்சா? நான் கேள்வி கேட்க தொடங்கி கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் போன் வந்துட்டு சாருக்கு. நான் பயந்துட்டேன், நான் கேட்டேன் என்ன கேள்வி கேட்பீங்களோ, அதனாலதான் நைஸா ஓடிட்டேன் நான். சொல்ல என்ன டவுட் மேடம்? இது சொல்லலாம், ஒரு ஒரு நிமிஷம் சொல்லலாம். என்ன சொல்லுங்க மேடம். சார் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சார். ஏன்னா புரியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கருத்தை நீங்க ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. எனக்கு தெரிஞ்ச சொன்ன எனக்கு இது நாசா சயின்டிஸ்ட் கேட்டுதானே அடிச்சிருப்போம் ரெடி. இருக்கட்டும் சார், அதை வந்து புரியுற மாதிரி எடுத்து சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அதுதான் அதுல இருக்கக்கூடியது ஒண்ணு. அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்காம விட்டுட்டேன், அதை இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுடுறேன். நான் வந்து இந்த வெள்ளி விலை உயர்றத பத்தி ஒரு இதுல பார்க்கும்போது
இந்த வெள்ளிய வந்து பேட்டரி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இதுக்கெல்லாம் இந்த வெள்ளிய வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் வந்து படிச்சேன் சார். வெள்ளி பொருள்களை அதிகமா பயன்படுத்தும் போது நிறைய இந்த நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, அந்த காந்த சக்தி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, அது மேலெல்லாம் எதுவும் படியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு இதுல படிச்சேனா. இப்ப நீங்க அங்க வந்து தங்கம் போட்டிருக்காங்கங்கிறீங்க, ஏன் அங்க வந்து அவங்க வெள்ளியை பயன்படுத்தாம தங்கத்தை பயன்படுத்தி இருக்காங்க? வெள்ளியை காட்டிலும் தங்கம் பல மடங்கு உயர்ந்தது அந்த நான் சொன்ன 3 ப்ராப்பர்ட்டிக்குமே. வெள்ளியை ஆனா காட்டிலும் வெள்ளியை வெள்ளிங்கிற சில்வர் தான், உபயோகப்படுத்திக்கிட்டாலும் ஏஜி சில்வர் தான் ஆமா வெள்ளிங்கிறது. ஆமா 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 ஸோ அந்த வெள்ளியா சில்வர் 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 தங்கம் வந்து கோல்டு வந்து பல மடங்கு பெருசா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, கரோஷன் பண்ணாது, அதனுடைய கண்டக்ட் நல்லா பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன். சி 118 மெட்டல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு இல்லைங்களா? ஸோ அதில் கோல்டும் சரி பிளாட்டினம் சரி சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிளாட்டினம் வந்து ரிஜிட், கோல்டு வந்து ஈஸியாக இது பண்ணலாம், கோட்டிங் எல்லாம் பண்ணலாம். பிளாட்டினத்தை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் பட் கோல்டு வந்து அதனுடைய எலக்ட்ரிக்கல் பவராகவும் சரி, அப்சார்ப்ஷன் சிக்னல் அப்சார்ப் பண்ணுறதும் சரி, கரோஷன்ஸ் ரெசிஸ்டன்ஸும் சரி, இது எல்லாமே இருக்கும். ஸோ ஏன்னா மேலே 5 இயர்ஸ் இருக்கிறப்ப நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால கோல்டு கோட்டட் தான் எப்பவுமே மேலே அனுப்புகிறப்ப. பழைய ஆண்டனா யார் அனுப்பிச்சாலும் சரி எல்லாமே கோல்டு கோட்டட் தான், மோஸ்ட்லி கோல்டு கோட்டட் தான் அனுப்புவாங்க. ஓ சார், நான் கேட்டது சார் இந்த கனிம வளங்கள்லாம், அதை தான் நான் சார்ட்டு கேட்டேன். கனிம வளங்கள்லாம் அவங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருமே, அப்படி கிடைக்கும் போது நமக்கு அதனால எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். கனிம வளம்னா கம்ப்யூட்டரா? மினரல்ஸ் 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 அது அதனால என்ன என்ன ஒவ்வொரு நாட்டிலும் என்ன இருக்கோ அதானே காமிக்கும். இருக்கட்டும் சார், இப்ப நம்ம நாட்டுல வந்து இப்ப என்ன சொல்றோம்னா தஞ்சை பகுதிகள், அந்த பகுதிகள் முழுவதும், அந்த டெல்டா பகுதிகள் முழுவதுலயும் பெட்ரோல் இருக்கு, ஆயில் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எடுக்கக்கூடாது, அதை வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கனிம வளங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கனிம வளங்களின் காரணமா வேற ஏதாவது பேரிடர் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வராதா சார்? அப்படி ஒண்ணும் வரப்போறது இல்லை. ஏன் சார் இப்போ ஆக்சுவலா அப்படி பார்த்தோம்னா சார் இந்த டேட்டா வந்துட்டு நாசாவுக்கு இஸ்ரோவுக்கு மட்டும்தானமா இருக்குது இந்த டேட்டா, இதை பத்தி டேட்டா இல்ல சார், இப்ப அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து இப்ப எல்லா நாட்டையும் கபலீகரம் பண்ணிக்கிட்டு தானே கொஞ்சம் கொஞ்சமா வருது இல்ல, அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா? அவ்வளவு சுலபமா ஒரு நாட்டுல வந்து, அதாவது இது வந்து வெறும் டேட்டா தான், அக்யூரேட் டேட்டா வந்து மொத்தமா இருக்குதுன்னா அக்யூரேட் டேட்டா தான் இது சிஸ்டம் கொடுக்காது. இந்த இடத்துல இது இருக்கலாம், ப்ரெடிக்ஷன் தான். கரெக்டா கொடுக்கும், கரெக்டா ஆமா இருக்கும், இருக்கிறது கொடுக்கும், டேட்டா கொடுக்கும் கம்ப்ளீட்டா. ஆனா அது நீங்க தோண்டி பார்த்தா தான் அங்க என்ன எந்த அளவுக்கு இது இருக்குன்றது தெரியும். இன்னொரு விஷயம், இன்னொரு நாடு ஐடென்டிஃபை பண்ணாது என்ன இருக்குன்னு சொல்லாது, அதுக்கு அது கெமிக்கல் காம்போசிஷன். அததான் சார் நான் கேட்கணும்னு. ஆமா, இது வந்து பேசிக்கலா எதுக்கு அப்படின்னு நான் சொன்ன ஒரு 6 பாயிண்ட் சொன்னோம் பாத்தீங்களா? எக்கோ சிஸ்டம்ஸ், கிளேஷியர்ஸ், அக்ரிகல்ச்சர், டீஃபாரஸ்டேஷன், அந்த மாதிரி அதுதான் நமக்கு நிறைய நடக்குது இல்லையா? இப்ப அக்ரிகல்ச்சர் தெரிய இல்லாட்டி எப்படி எல்லாத்துக்கும் ஹவு டு தே கெட் ஃபுட் அண்ட் ஆல். அதே மாதிரி டீஃபாரஸ்ட் பண்ணாலுமே அனாவசியமா ரெயின் வந்து யூ ஆர் டிஸ்டர்பிங் த ரெயின். ஓகேங்களா? அதே மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் சரி வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஹீட் அதிகமாகிருது. அப்போ கிளேஷியர்லாம் உருகுது, கிளேஷியர் உருகுதுன்னா கடல் மட்டம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் டே டு டே ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங். இப்போ ரஷ்யாவில் வந்து சுனாமி வந்தது, நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல பாருங்க டக்குன்னு. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் காமிச்சு கொடுத்துரும். மற்றபடி இப்போ மெட்டல் இருக்குதா அப்படிங்கன்னா அது இட் வில் நாட் ஷோ வாட் மெட்டல், இட் வில் ஷோ சம்திங் இஸ் தேர், அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா, இட் வில் நாட் ஷோ வாட் டைப் ஆஃப் மெட்டல், குறிப்பிட்டு காட்டாது, காமிக்காது. இட் வில் ஷோ சம்திங் இஸ் தேர், மேபி டென்சிட்டி இட் கேன் ஷோ, இப்படி ஹார்டா சாஃப்டா அது காமிக்கலாம். அதை வச்சு தென் பர்டிகுலர் இடத்துக்கு போய் பார்த்தோம்னா தெரியும் நமக்கு வேற. சார் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அந்த 12 மீட்டர் ஆண்டனா வந்து ஆண்டனாவா அப்படியே வந்ததா இல்லை நம்ம இங்கே வந்து அசம்பிள் பண்ணாங்க? இல்ல ஃபோல்டு பண்ணி அவங்க அனுப்பிச்சாங்க. ஓகே ஓகே ஓகே. சேட்டலைட் வந்து நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் ஆகிடும், ஆண்டனாவும் சரி, ரேடாரும் சரி,
சன்ரே ரேடாரும் சரி எல்லாமே அசம்பிள் பண்ணி வந்து அந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காமிச்சேன் எல்லாமே கூட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி ஒழிச்சிருவாங்க. அது மேலே ராக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொன்றா இஜெக்ட் ஆகிட்டு கடைசியில் வந்து நம்ம பர்டிகுலர் சேட்டலைட் வெளியே வரும். வெளியே வந்து ஆர்பிட் வந்ததுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ரேடார் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறமே ஆண்டனா ஸ்லோவா மேலே வரும் ஃபர்ஸ்ட். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பூம் தான் மேலே வரும், எட்டி பார்க்கும் ஓப்பன் ஆகலாமா வேண்டாம். ஜஸ்ட் லைக் பேராசூட் பார்த்துருக்கோம் இல்லையா, அதான் நம்ம பிரின்சிபிள் தான். லான்ச் பண்ணும்போது அந்த ரேடார் இல்லையே. இல்ல, பேராசூட் வந்து வச்சிருக்கு பின்னாடி சீட்டு கடையில் ஃப்ளைட்ல இருக்குது. மேலே போனோடனே மேலே போறப்ப என்ன சந்திராயன் கூட அப்படித்தானே சார் நமக்கு காட்டுச்சு. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தானே அந்த ரோவர் வெளியில வந்தது, அந்த இதெல்லாம் கூட அப்புறம் இல்ல. இது வந்து எப்படி ரேடார் காமிச்சு, ரேடார் கேட்டாரு, ரேடார்ல ஃபோல்டு பண்ணி தான் வந்தது. ஃபோல்டு பண்ணி வந்து மேலே பண்ண உடனே ஓப்பன் ஆகும், 1 by 1 ஓப்பன் ஆகுது. சிவகணி வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சார் சொன்னது வந்து எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், புதுசா இருந்தது. ஏன்னா இதை பத்தி ரொம்ப எலாபரேட்டட் சார் பிபிடி போட்டு சொல்லும் போது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சுதுங்க சார். ஜஸ்ட் ஓரலா ஒரு எஸ்ஏ மாதிரி படிக்கிறது காட்டிலும் சார் பிபிடி போட்டு அதை ரொம்ப அழகா நரேட் பண்ணி சொன்னாருங்க சார். வாழ்த்துக்கள் சார். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அதுல இருந்து நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். சார் இடையில ஒரு கால் வந்துருச்சு, அதனால கனெக்ட் ஆகல சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றிமா. அடுத்தது ரிஃபாய் பாய். சார். சார் வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு கெமிஸ்ட் அப்கிரேட் பண்ணி சயின்டிஸ்ட் ஆயிருக்கீங்க, மாஷால்லா. வரவிருக்கிற ரொம்ப வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அருமை. மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி அந்த லெவலுக்கு ஒரு மாதிரி நல்லா பிக்கப் பண்ணி அப்கிரேட் பண்ணி நல்லா அழகா ஸ்லேட்லாம் போட்டு ஜம்முன்னு சொல்றீங்க. ஒபாமா அவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்ட் சார். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பார்க்கறோம், வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சார் அந்த லெவலுக்கு நீங்களும் வந்து அழகா ஸ்லேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது சார் சொன்ன மாதிரி லைட் மேன் எங்களை மாதிரி உள்ள ஆட்களுக்கெல்லாம் வந்து அருமையாக சொன்னீங்க. எஸ் பேண்டு எல் பேண்டுன்னு. பட் நமக்கு எம்ஏ பொறுத்தவரை எல்லாருமே சேம் வேவ் தான், எல்லாமே சேம் வேவ்ஸில் இருக்கிறதுனால வி ஆர் சக்சீடட் தான் சொல்லணும். அருமை. அப்புறம் சார் நீ சொல்கிறதுல வந்து அதான் ஒபாமா இங்கே வந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 2 பேரும் இஸ்ரோவும் நேசாவும் சேர்ந்து இந்த சேட்டலைட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கத்தக்கன இன்னும் 4லிருந்து இந்தியா கவர்மெண்ட் இம்போர்ட் ஐட்டத்துக்கு 20% டேக்ஸ் போட்டு 25% நாளைக்கு எப்படி லீடர்ஷிப் மாறுது, எப்படி குவாலிட்டி மாறுதுன்னு பாருங்க. அப்போ அருமையான தகவல் நீங்கள் கொடுத்ததெல்லாம் அருமையான தகவல். மேடம் அம்மா நம்ம என்னது அமுதா மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் எத்தியோப்பியா அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இந்த அதாவது கோல்டு மில்லு டைமண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறது கண்கூடா சேட்டலைட் மூலமாக தெரிஞ்சாலும் கூட 99% அதில் இறங்கி வேலை பார்க்க விட்டாலும் 1% உள்ளச்சம் இருக்கத்தான் செய்ய எடுக்கலாம் கொள்ளலாங்கிற என்ன வருத்தம் செய்ய திருட்டு போயிடுவர்களுக்கு. இது பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மினரல்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். சேட்டலைட்டு இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ப்ரிடிக்ட் பண்ணுங்கிறத இன்னுமே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ அந்த அமேசான் காட்டில் அமெரிக்காவில் நடந்த அந்த காட்டு தீலாம் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாத சூழ்நிலை வந்து ரொம்ப அணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ராப் அவுட்னு சொல்லி ரொம்ப பேப்பர்லாம் எழுதியிருந்தான். இல்ல இது வந்து அந்த அமேசான் ஃபயர்லாம் வந்தது, டிஃபாரஸ்ட் வந்தது, இது காமிச்சு கொடுத்துரும். ரெண்டாவது வந்து பெனிட்ரேட்னா இட் cannot go so many kilometer down to find out என்ன மினரல் இருக்குன்னு அது கண்டுபிடிக்க அது முடியுமான்னு அது தெரியல. சார் நீங்க 750 கிலோமீட்டருக்கு மேல நிலைநிறுத்தி வச்சா இந்த பூமியினுடைய டெப்த், அதாவது கிரவுண்ட் லெவல்ல எவ்வளவு அளவுக்கு இந்த டேட்டாஸ் கிளாரிட்டி இருக்கு அவ்வளவுதான். அதுதான் சொன்னாரே. ஆமா, அது பேசிக்கலா இதுக்கு எதுக்கு அப்படின்னம்னா அந்த ஒரு 5 ஃபேக்டர் தான் பேசிக்கலி. அதாவது இந்த மாதிரி கிளேஷியல்ஸ், ஏன்னா அது இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து எர்த்தில் வந்து டில்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா எர்த்துக்கோ சுனாமி வருது இல்லையா, அதை காமிச்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது அக்ரிகல்ச்சர் இந்த டீஃபாரஸ்டேஷனு ப்ளஸ் வல்கனோ வந்ததுன்னா ப்ராப்ளம் வந்ததுன்னா இதெல்லாம் காமிச்சு கொடுக்கறது. இதெல்லாம் தான் நம்ம டே டு டே ப்ராப்ளம் இல்லையா நமக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு தான் இது பேசிக்கலி. ஆமா, எஸ்டிமேஷன் ஏதாவது போட்டிருந்தாங்களா? அதான் 1.5 காஸ்டா
காஸ்ட் $1.5 billion. Some 13,000. ரெண்டு பேருமே பேர் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் தெரியல. இல்லையா? அது ஓகே, ரொம்ப சூப்பரா இல்ல இருந்துச்சு. என்னன்னு யார் யார் என்னென்ன பேர் பண்ணிக்கிறாங்கன்னு லிஸ்ட் காமிச்சார் சார். அதை நீங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ சார். போட்டிருக்காரு யார் யாரோட பங்கு இதுல வந்து டெக்னிக்கலி என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அந்த லிஸ்ட் இருக்குது. பட் கான்ட்ரிபியூஷன் எப்படி ஷேர் பண்ணாங்கன்னா அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு வந்து டெக்னிக்கலா நம்ம பேசணும், கமர்ஷியலா இல்ல. நான் எதுக்குன்னு சொன்னா இந்தியன் கவர்மெண்ட் இதுக்குன்னு எவ்வளவு மெனக்கெட்டு கொடுத்துருக்காங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு இது எப்பயுமே நடக்கிறது தான் ரிஃபைவ். இது வந்து சேட்டலைட் நம்ம நிறைய ஃபாரின் சேட்டலைட் விட்டுருக்கோம். நம்ம வெஹிக்கிள்ல நிறைய ஃபாரின் சேட்டலைட் விட்டுருக்கோம். நாசாவோட சேட்டலைட்டும் நிறைய இங்க இருந்து இந்தியால இருந்து போயிருக்கு. இது மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்மளோட சேட்டலைட்டும் அவங்க நாசா இதுல இருந்து அங்க இருந்தும் போயிருக்கு. அது கொலாபரேஷன் நிறைய போயிட்டு அது எப்பயுமே நடக்கிறது தான். இது வந்து இது கொஞ்சம் இந்த சேட்டலைட் வந்து ஸ்பெஷல். அது ஸ்பெஷல் மட்டும் இல்லை, இந்த சேட்டலைட் நம்ம கண்ட்ரில இருந்து போனது நமக்கு ஒரு விஷயம். அதுதான், அவ்வளவுதான். நினைச்சிருந்தா அவங்க அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கலாம் பேசிக்கலி. அருமை சார். இனியும் இந்த கேரளா சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து சொல்லுங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும். ஆக்சுவலா வந்து நானும் கெமிஸ்ட்ரி, ஆன்சிலரி பிசிக்ஸ் எந்த ஆவரேஜ் லெவல்ல தான் பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சேன் சார். உள்ள போயிட்டா பெரிய கடல்ல ஏன்டா உள்ள வந்தான்னு இருந்தேன். நீந்தி கப்பல் அடிச்சு நீர்ல மூழ்காம வெளியே வந்துட்டு அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார். உங்களை மாதிரி ப்ரொஃபஸர்களுக்கு கிடைச்சிருந்தா நான் எங்கேயே போயிருப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் போயிரு மேடம். போறவங்க எப்பயுமே கிடைச்சிருந்தா போயிருப்பேன் சொல்லுமே தவிர போயிரு மேடம். போனா போயிருப்பேன். பாலைவனத்துல போய் லேண்ட் ஆயிட்டாரு. பாலைவனம்லாம் எங்க சோலைவனமா ஆயிட்டு இருக்கு சார். மகிழ்ச்சி. கடைசியா கல்யாணி மேடம் தான் பேசணும் சார். ஒன்னே சொல்லிக்கணும், ஸ்ரீதர் சாருக்கும் கல்யாணம் நாங்க கலந்து கொள்ளாட்டாலும் அந்த உணர்வுகள்லாம் அடைஞ்சுக்கிட்டோம். அவங்க போட்டோ பார்த்து ஒரு பக்கம் உள்ளூர ஒண்ணு இருந்தது, அதை வெளிப்படுத்தாம நாங்க வாழ்த்திக்கிட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரீட். அப்புறம் நீங்க வந்து நாங்க எம்ஐஎம் மூலமா ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்ஐஎம் கொடுத்த அப்ரிசியேஷனை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல்சோ ரொம்ப நன்றி சார். ஹாப்பி. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க கல்யாணி மேடம். நீங்க எல்லாம் என்ன படிச்சீங்க? நீங்க ப்ரோக்ராம் சாரை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்களா? இல்லைங்க சார். இல்ல நான் வரவே இல்லை. அவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன் 30 மினிட்ஸ்ல முடியுங்க, இல்லைன்னா 31st மினிட் வந்து வைஃபை அமுதாமாக்கு தாங்காது அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், ஆக்சுவலா நல்லா நேத்து பூரா உட்காந்து பார்த்துட்டே இருந்தாரு. நீங்கதான் காலையில தானே சொன்னேன் நானு. டிவில ஃபுல்லா காமிக்கவே இல்லைங்க நேத்து. I was really disappointed. அவ்வளவுதான் சார் காமிப்பாங்க. 10 நிமிஷம் கூட நிறுத்திட்டாங்க, மேல ஏறிச்சே விட்டுட்டாங்க பிஸ். அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன நடக்குது அதால எதுவுமே காமிக்க. நேத்து I was not at all happy. அந்த நாசா வெப்சைட்ல லைவ் போட்டிருப்பாங்க சார், அது பாத்துக்கலாம். எனிவே நாசா வெப்சைட்ல லைவ் போடுவோம். அப்புறம் நாசா வெப்சைட் யூடியூப் சேனல்ல லைவ் போட்டுருவோம், டைரக்ட் லைவ். இல்ல அது பார்த்தோம் சார். அது யூடியூப்லயுமே பார்த்தேன் ஒரு நான். அளவு தான் அவ்வளவுதான், சார். ரொம்ப எல்லாம் அது ஃபோன் பண்ண முடியாது இல்லையா? சரி. ஆமா சார் பேசிட்டாருங்களா? எல்லாரும் பேசியாச்சு. எல்லாருமே சக்கரபாணி சார் வணக்கம் சார். பேசு மேடம். ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாமா? அருமை சார். ஒரு நல்ல டிஸ்கஷன், ஒரு டீடைல்டு டிஸ்கஷன். நல்ல ஒரு நிறைய செய்திகள், நிறைய இது. ஒரு நாளைக்கு நம்ம தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க இல்லையா, இஸ்ரோ சயின்டிஸ்ட், அவங்கள கூட்டின்னு வந்து இந்த இன்டெப்த் நம்ம இதெல்லாம் டீடைல் கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டோம். மினரல்லாம் தெரிஞ்சதுன்னா, டேட்டா எடுத்ததுன்னா மற்ற கண்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்போம். நம்ம மினரல்ஸ் வருமானு சந்தேகம் தான். வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி போட்டீங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு. சார் நெக்ஸ்ட் ஒரு வாரம் லீவ் வேணும் சார். சார் ஒரு வாரம் இல்ல சார், ஒரு மாசம் லீவ் எடுத்துங்க சார். ஒரு வாரம் தான் வெக்கேஷன் வெளியே போறோம். மகிழ்ச்சி. ரொம்ப நிறுத்திட்டீங்களா? மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.